வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மொக்க ரிவ்யூப்னா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். டைரக்டர் விஜய் கார்த்திகோட இயக்கத்தில் கிச்சா சுதீப் நடித்து ஒரு கென்னட்ட திரைப்படமாக வெளிவந்திருக்க படம் தான் மேக்ஸ். உங்களுக்கு இந்த ஒரு நாள் ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி பிடிக்கணும், முக்கியமாக கைதி மாதிரி படங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும், இந்த மரத்தை மறக்காமல் செக் பண்ணுங்க. ஒரு தரமான ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக வெளியே வந்திருக்கிற படம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பெருசாக பார்க்கணுங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஐடியாவோ எனக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஹீரோ கிச்சா சுதீப் தான். அவருடைய முந்தைய படமான ஒரு ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு படமும் இன்ட்ரெஸ்டிங்காகவோ கன்விக்ஷனாகவோ கிடையவே கிடையாது. அதனாலே இந்த படத்தை நான் அவாய்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஒரு சில பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு படம் தான் இருந்தேன். ஆனால் வேறொரு படம் பார்க்க போனேன்னா இந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ படம் பார்த்தது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் ஒர்த்து வருமா, ஒர்த்து. அந்த வகையில் இந்த படத்தோட ஹீரோவான கிச்சா சுதீப் தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த ரோலுக்கு அவர் பர்ஃபெக்டாக ஷூட் ஆகிருக்கான்னு சொல்லலாம். எல்லா விதமான சீன்ஸ்லேயும் சரி, ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், ஒரு அந்த கேரக்டராகவே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கண்டிப்பாக இந்த ரோலுக்குங்கிறது அவருக்கு செம கன்விக்ஷனாகவும் ஒரு ஐடியா, ஒரு கேரக்டராகவும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒரு ஹீரோயிக் சென்ட்ரிக் மூவி தான். ஆனால் இந்த படம் வந்து ஜஸ்ட்டு ஹீரோவை மாசாக காமிக்கிறோங்கிறத தாண்டி அதை எப்படி காமிக்கிறோங்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரோட கேரக்டருங்கிறது நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அவரை தாண்டி நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. யாருமே நாட் பேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. முக்கியமாக இளவரசு சாரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன் அவரை வச்சு வர ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரும். மேபி சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, சில பேருக்கு அன்பிரடிக்டபிளாக கூட இருந்திருக்கலாம். பட் அவரோட ட்விஸ்ட்டுங்கிறது இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதேமாரி வரலட்சுமி சரத்குமார் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் படம் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சான்னு கேட்டால் அது டவுட்டு தான். கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி உங்களில் சில பேருக்கு மேபி அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். சுனில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மெயின் வில்லனாக வராரு. பட் சுனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லைனாலும் அவரோட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு வழக்கமான ஒரு டிப்பிக்கல் வில்லனாக தெரிகிறாரு. ஏற்கனவே அவர் புஷ்பா படத்தெல்லாம் டம்மி பண்ணி வச்சுட்டாங்க. பட் இந்த படத்தில் டம்மி பண்ணலை. பட் ஒரு சாதாரண ஒரு டிப்பிக்கல் வில்லனாக தெரியுறாங்கிறது மட்டும் தான் இந்த படத்தில் ஒரே குறையாக இருக்குது. பட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லாவே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கேரக்டருக்காக இந்த அளவுக்கு ஷைன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னது போல் ஒரு கைதி மாதிரியான ஒரு ஸ்டோரி தான், ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து செம்ம கிரிப்பிங்காக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாகவும் சரி செகண்டாகவும் சரி ஒரு மாதிரி கிரிப்பிங்காக அடுத்தது என்ன அப்படின்னு கதையை நகர்த்தக்கூடிய அளவுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் படம் தான். இவங்க வந்து ரொம்ப சீரியஸாகவோ ரொம்ப புதுசாகவோ ட்ரை பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. கதையாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த கமர்ஷியல் வேலை ப்ரெசென்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஹீரோக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே சரியாக யூஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன தான் கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும், ஒரு ஹீரோ சென்ட்ரிக் படமாகவே இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக்ல ஒரு விஷயத்தை சொன்னால் அது சொன்னதாக மட்டும் இல்லாமல் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அதை கடத்தி கொண்டு போகணும். அது கன்விக்ஷனாக ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணணும். அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்கமான கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் தனியாக தெரிகிற முக்கியமான காரணமே அதுதான். ஜஸ்ட்டு வந்து தேவையில்லாத விஷயத்தை எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணுங்கிறதுல பக்காவாக முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காக இருக்கிறதுக்கான லேக் இல்லாமல் ஸ்லோனஸ் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் தான். நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தூக்கியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க சொல்ல முடியாது. இருக்குது சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பட் முக்கால்வாசி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தேவையில்லாத முக்கால்வாசி விஷயத்தை வெளியே தூக்கி போட்டதுங்கிறது ஒரு விச் இஸ் குட் திங்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ கிரிப்பிங் அமைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அண்ட் இதை தாண்டிய படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கிற விஷுவலாக இருக்கட்டும், இதுக்கு போடப்பட்ட செட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சில இடத்துல சிஜி விஎஃப்எக்ஸ் கூட பார்த்திங்கன்னா பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய படங்கிறதுனால சினிமோட்டோகிராஃபி கேமரா ஆங்கிள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டாங்க சொல்லாது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக செஞ்சுருக்காங்க சொல்லலாம். படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அஜினேஷ் லோகநாத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட சாங்ஸ் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. மேபி இந்த படத்தை வந்து கன்னடத்தில் பார்த்தா ஒரு வேளை சாங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ என்னமோ. பட் தமிழ் டப்பில் பார்த்திங்கன்னா
சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பட் படத்தோட பிஜிஎம்ங்கிறது பக்காவாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி இவருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதே போல் கன்னடத்தில் காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான படம். ஸோ அந்த படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. தென் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக்குங்கிறது பிஜிஎம் பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. பிஜிஎம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் சாங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டபுளாக இல்லை. ஒரு ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷனை பற்றி பேசலான்னா எப்படி? ஸோ ஸ்டன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்காவாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டன் சீக்வன்ஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. முக்கியமாக இந்த படத்தோட இன்டர்வல், ஐ திங்க் இன்டர்வல் ஆர் ஆஃப்டர் இன்டர்வல் இஃப் ஐ நாட் ராங், பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைமிங்கை வச்சு வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது பக்காவாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது யாராவது டைம் கிடைச்சா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த டைமிங்கிறது அந்த படத்தில் வந்து அந்த டைமிங்காக கண்டினியூட்டிங்கிறது பக்காவாக கோரியோகிராஃப். அது ஸ்டன் சீக்வன்ஸோடு சேர்ந்து அந்த கதையை நவுத்தி கொண்டு போகிறதுங்கிறது விச் இஸ் குட் திங். நிறைய விஷயத்தை வந்து கையாண்டுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. அண்ட் காம்பினேஷன் படமாகவே இருந்தாலும் ஸ்டன் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சும்மா கிரிஞ்சி ஃபைட்லாம் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு லாஜிக்கலாக கொண்டு போயிருக்காங்க. கம்ப்ளீட்டாக கொண்டு போயிருக்காங்க சொல்லி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸோடு அந்த ஃபைட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறது லாஜிக்கெலாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது கொஞ்சம் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கு இன்டர்வல் அங்கிட்டு வர ஒரு சில ஃபைட் சீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்த்தியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை ரசிக்க வைக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயமே இந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கிறது தான். அதுக்கான மாஸ் இவல்யூஷனுங்கிறது பக்காவாக அவருக்கு ஹீரோக்கு சூட்டாக இருக்கனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் இந்த படத்தில் இருக்குது. ஓவரால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். இன்னமும் யாரும் அந்த படம் பார்க்கல, என்ன மாதிரி இந்த படத்துக்கு யாராவது இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் தியேட்டர் செக் பண்ணுங்கள். ஒரு ஒர்த்தியான படம் தான். படத்தோட நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்ல மாதிரி நிறைய கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தோட வில்லனை டோன் டவுன் பண்ணுது. அதாவது முக்கியமாக நான் சொல்ல வருது, இந்த படத்தோட மெயின் வில்லன் சுனில் நடித்த அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு டம்மி வில்லனாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு வழக்கமான ஒரு டிப்பிக்கல் வில்லன் தான். முன்னாடி சொன்னது போல் ஜஸ்ட் அவர் ஆர்டர் போடுறாரு, 4 பேர் அனுப்புகிறாரு, 4 பேர் முடியலாம் 40 பேர் அனுப்புகிறாரு, 40 பேர் சரிப்பட்டுலாம் 400 பேர் அனுப்புகிறாரு. ஸோ ஒரு ஆளை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்டாக இருக்கிறத தவிர அவர் எந்த அளவுக்கு த்ரெட்டு அப்படிங்கிறது வந்து அவருக்கான டிமாண்டுங்கிறது அங்கே கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரையே டோன் டவுன் பண்ணக்கூடிய டம்மி பண்ணக்கூடிய கேரக்டராக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வர மற்ற கேரக்டர் அதே மாதிரி தான் அவர் சுற்றி இருக்கிற. அண்ட் வரலட்சுமி சரத்குமார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் தான். பட் அவங்களோட ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிமாண்டிங்காக இருந்துச்சு. பட் அது ஃபஸ்ட்டு சீன் வரைக்கும் தான். அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிமாண்டே இல்லாமல் ஒரு மாதிரி புறக்கணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இன்னமும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வில்லன் மட்டும் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு த்ரெட்டாக இருந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்போ இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே கிரிப்பிங் விட இன்னும் 100 மடங்கு பெட்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக படத்தில் லாஜிக் மிஸ்டேக் ஒன்று இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் பெருசாக நம்ம கண்ணை எங்கேயும் உறுத்தலை, எதையும் நம்ம கன்விக்ஷனோட ஒரு சில சீன்ஸ் இருக்கா. பட் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாஜிக்கு சில பேர் வந்து என்னடா இப்படி இருக்குன்னு தோணலாம். சில பேருக்கு இதெல்லாம் என்ன பார்த்து லாஜிக் பார்த்துக்கிட்டு அப்படின்னு தோணலாம். பட் ரொம்ப பெருசாக அந்த படத்தை பாதிக்கிற அளவுக்கு சில லாஜிக்கல் கண்டினியூட்டி மிஸ்டேக் இல்லைனாலும் ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸ் நான் சொன்னல, அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். பட் இன்னமும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபுல்லாக பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இதை தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் தோணுன விஷயம் என்னன்னா இந்த படத்தோட டப்பிங். முக்காசி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸை வந்து தமிழ் நல்லாவே கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட ஹீரோவான கிச்சா சுதீப்போட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவரோட அந்த தமிழ் லாங்குவேஜுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் டைரெக்டாக டப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைரெக்டாக அவர் டப் பண்ணதுனால அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவரோட வாய்ஸுங்கிறது ஃபாலோ பண்ண முடியல, கொஞ்சம் அந்நியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக படம் அவரோட வாய்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ கண்டிப்பாக அவரோட வாய்ஸுங்கிறது கொஞ்சம் இந்த படத்துக்கு ஒட்டலையோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷம் பழகிட்டாலும் கண்டிப்பாக அவரோட வாய்ஸுங்கிறத நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த படங்களில் முடிஞ்சால் இந்த மாதிரி படங்களில் வந்து பேன் இந்தியாவை நீங்கள் விளையாடுறீங்களா, முடிஞ்சால் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸை கொடுங்க. உங்களோட ஒரிஜினல் வாய்ஸுங்கிறது இன்னும் அந்த படத்தை கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என் பார்க்க ஆடியன்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் தான். முடிஞ்சால் பண்ணுங்கப்பா.
ஓவரால் ஒரு ஒர்த்தியான படம் தான். யாரும் இந்த படத்தை மொக்கையோ இல்லை மோசமாக இருக்கும்னு நினச்சி ஒதுக்கிலாம் வச்சிடாதீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன குறைகள் இருக்கலாமே தவிர இந்த படம் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த குறையெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நியரஸ்ட் தேட்டரில் கண்டிப்பாக பொங்கல் வரைக்கும் ஓடும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒர்த்தியான படம் தான். ஸோ இந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு கொடுத்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறோட வெளியே வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?